குழந்தைங்க வெயிட் கெயின் ஆகணும், இல்லை ஏதாவது ஸ்பெஷலாக அவங்களுக்கு செஞ்சு தரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கொண்டைக்கடலையை வச்சு ஒரு பிரியாணி பண்ணி கொடுங்க. நல்லா சாப்பிட்டுப்பாங்க, டேஸ்டியாக இருக்கும். மிச்சம் இருந்தால் நம்மளும் சேர்ந்து சாப்பிட்டுக்கலாம். அதுக்கு ஒரு சின்ன குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. அதில் 2 ஏலக்காய் 2 கிராம்பு போட்டுட்டு கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கோங்க. என்ன சாப்பாடு சேர்த்தாலுமே குழந்தைங்களுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அப்போ ஜீரண சக்திக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பெரிய வெங்காயத்தை பாதி மட்டும் போட்டிருக்கேன், அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு தக்காளி ஃபுல்லாக போட்டுக்கிட்டேன், சின்னதாக இருந்ததுனால. அதையும் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா மல்லி புதினா போடணும். என்கிட்ட புதினா இல்லை, அதனால் மல்லி மட்டும் போட்டுக்கிட்டேன். ஒரே ஒரு குட்டி ஸ்பூனில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிட்டேன், ரொம்ப கொஞ்சோன்னு மட்டும் போட்டுக்கிட்டேன். அப்புறம் வேக வச்ச கொண்டைக்கடலை பருப்பை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். அவங்களுக்கு வேக வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்துடும், அப்போ நல்லா சாப்பிட்டுப்பாங்க. அதனால் வேக வச்சே போட்டுட்டேன். அப்புறம் காய்க்கு வந்து பீட்ரூட் ஆட் பண்ணேன். அரிசி வந்து முன்னாடியே ஊற வச்சுருந்தேன், அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் கரம் மசாலா, ஜீரகப்பொடி, மஞ்சள் பொடி போட்டுட்டு பெருங்காயம் கண்டிப்பாக போட்டுக்கோங்க. கொண்டைக்கடலை சாப்பிட்றதுனால வயிறு வலி வந்துடக்கூடாது. அதனால் ஒரு 4-5 விசில் வச்சு எடுத்துட்டிங்கன்னா பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடும். கொண்டைக்கடலை நம்ம ஆல்ரெடி வேக வச்சு போட்டிருந்ததுனால இன்னும் நல்லா வெந்திருக்கும். அப்படியே மசிச்சிங்கனாலே மசிச்சிரும். இதை அப்படியே நெய் போட்டு கொடுத்துடலாம். குழந்தைங்க சூப்பராக சாப்பிட்டுப்பாங்க.